புக்கில் வந்து டேர்ம் ஃபஸ்ட்டில் யூனிட் 2 ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் அண்ட் மோஷன்னா என்னென்னு பார்க்கறது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னு எடுத்தோன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு புக்கு இருக்குன்னா ஒரு புக்கை அப்படியே ஒரு டேபிளில் வைக்கிறாங்கன்னா இதுக்கு பேர் தான் ரெஸ்ட்டு. ஸோ இது இந்த மோஷனுங்கிற இப்போ பென்சில் சுற்றி போச்சா, ஸோ இது பேர் வந்து மோஷன் சொல்லுவாங்க. அதே இது அப்படியே ஸ்டேஷ்னரியாக இருக்குன்னா அது வந்து ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெஸ்ட்டுங்கிறது புக் இஸ் ஆன் த டேபிள். ஸோ ஒரு புக்கை டேபிளில் வச்சோம்னா அது பேர் ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதே மோஷனுங்கிறது ஒரு இதை வந்து புஷ் பண்ணுறோம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து, அப்போ வந்து என்ன நடக்கும்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகிறது. ஸோ இப்போ வந்து இந்த பென்சில் இருக்குன்னா இந்த பென்சிலை நான் இப்படி உருட்டுறேன்னா ஸோ அதுதான் வந்து ஒரு ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறனால அந்த பென்சில் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரை வந்துச்சு. ஸோ அதுதான் வந்து மூமெண்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ இப்போ வந்து ஒரு மோஷன் வந்து எப்படி நடக்குன்னா, ஒன்று புஷ் பண்ணனால நடக்குது, இல்லை புல் பண்ணனால நடக்குது. புல்லுங்கிறது என்னென்னா தள்ளுறது, பிடிச்சி இழுக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணுவோம்னா ஃபோர்ஸை வச்சு தான் பண்ணுறது. ஸோ இது வந்து மோஷன் எப்படி நடக்குன்னா, சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொசிஷனில் மாறி போகுது. ஸோ அது வந்து எவ்வளோ நேரத்தில் போகுதுங்கிறது தான் மோஷன் சொல்கிறது. இது ரெஸ்ட்டுங்கிறது இட்ஸ் ரிமைன் ஸ்டேஷ்னரி, அதே இடத்துலையே இருக்குன்னா அதுக்கு பேர் வந்து ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ரெஸ்ட்டு ப்ளஸ் மோஷனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிச்சுவேஷன் மோஷன் சொல்லுவாங்க. அதே ஒரு இடத்துல ரெஸ்ட்டும் இருக்கும் அதே சமயம் மோஷனும் இருக்கும் அப்படின்னா சிச்சுவேஷன் மோஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எது எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு போட்டு வந்து இருக்குது, அந்த போட்டு வந்து ஒரு ஏரியில் வந்து இருக்குது அப்படின்னா அது எப்பயும் போட்டு வந்து மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ போட்டுங்கிறது எப்பயுமே மோஷனில் இருக்குன்னு அர்த்தம். அதே இது அந்த போட்டில் ஒரு மனுஷன் உட்காந்துருக்கான் அப்படின்னா அந்த மனுஷன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான் போட்டில், ஆனால் போட்டு வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து சிச்சுவேஷன் மோஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்னா ரெஸ்ட்டும் மோஷனும் ரிலேட்டிவாக இருக்காது. ஸோ ரெஸ்ட்டும் மோஷனும் ரிலேட்டிவாக இருக்கிறது சிச்சுவேஷன் மோஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸில் வந்து 2 டைப்பாக வந்து பிரிப்பாங்க. ஒன்று வந்து கண்டக்ட் ஃபோர்ஸு, அப்புறம் நான் கண்டக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்டக்ட்டுங்கிறது நம்ம வந்து தொடர் மூலமாக இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு விஷயம் மூலமாக ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது கண்டக்ட் ஃபோர்ஸ். நான் கண்டக்ட்டுங்கிறது வந்து எந்த ஒரு தொடர்றதும் இல்லாமல் அதுவாகவே ஃபோர்ஸ் வந்து வராது. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, நான் கண்டக்ட் ஃபோர்ஸ்லாம் மேக்ஸிமம் நேச்சுரல் ஃபோர்ஸாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, கிராவிட்டி நம்மளால் வந்து எக்ஸ்டர்னலாக எதுவும் பண்ண முடியாது, அது தொடாது, ஆனால் அதுவாகவே ஃபோர்ஸ் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் அப்படி தான், எந்த ஒரு டச்சும் இருக்காது, ஆனால் அந்த இடத்துல ஃபோர்ஸ் எப்பயுமே இருக்கும். அதே இது கண்டென்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து மேன்மேட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டினா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து டச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கண்டென்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இது வந்து எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விண்ட் மேக்ஸ் ஃப்ளாக்ஸ் மோஷன் கண்டக்ட். ஸோ விண்டு வந்து ஒரு ஃப்ளாகை தொடுது அப்படின்னா அது வந்து கண்டக்ட் ஃபோர்ஸ். இது வந்து ஒருவேளை நேச்சுரலாகவே இருக்குது, இருந்தாலும் இது வந்து கண்டக்ட் ஃபோர்ஸ்னு தான் சொல்கிறது. அதே இது கோகனட் ஃபால் ஆகுது. ஸோ ஃபால் பண்ணதும் நேச்சர் தான், ஆனால் இது வந்து எதனால் ஃபால் ஆகுதுன்னா கிராவிட்டினால் ஃபால் ஆகுது. ஸோ இது வந்து நான் கண்டக்ட் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ கிராவிட்டி மேக்னட்டிசம் வந்துச்சுனாவே மேக்ஸிமம் நான் கண்டக்ட் போவாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தொடுறது மாதிரி இருக்குது அந்த ஃபோர்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டக்ட் ஃபோர்ஸ் சொல்றது. ஸோ அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வெர்சஸ் மோஷன் சொல்லுவோம். ஸோ ஃபோர்ஸ் வெர்சஸ் மோஷனில் ஃபோர்ஸும் மோஷனும் எப்படி நம்மளுக்கு மேக்ஸிமம் வருதுன்னா, ஒரு ஃபோர்ஸை கொடுக்கறனால மொமெண்டம் நடக்குது. அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி பண்ணுறோம்னா புஷ் இல்லை புல் பண்ணுறோம், தள்ளுறோம் இல்லை இழுக்கிறோம். ஸோ இப்படி தான் ஃபோர்ஸ் வந்து வருது. ஸோ அப்போ ஃபோர்ஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ரிசல்ட் இன் மோஷன் ஃப்ரம் ஏ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஒரு ரெஸ்ட்டில் இருந்து மோஷனை கொண்டு போகிறது தான் ஃபோர்ஸ். ஸோ அதை தான் வந்து இது சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் அப்ளிகேஷன் என்னென்னா, அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ரிசல்ட் இன் த சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்பீட் அண்ட் சேஞ்ச் இன் இட்ஸ் டைரக்ஷன். ஸோ ஒரு ஃபோர்ஸ்னால் ஒரு சேஞ்ச் டைரக்ஷனை வந்து மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் பால் பேட்டுங்கிறது என்னென்னா, இப்போ பவுலர் வந்து
பந்து போடுறாங்க பேட்ஸ்மேனுக்கு அப்படின்னா அது பந்து போடுறது ஒரு ஃபோர்ஸு மொமெண்டம். அதே பேட்ஸ்மேன் அடிக்கிறப்ப அது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. அந்த ஃபோர்ஸ்னால் என்ன நடக்கும்னா ஒரு மொமெண்டமோட ஸ்பீடு வந்து மாறுது, அப்புறம் அதோட டைரக்ஷன் வந்து மாறுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் அப்ளிகேஷன் என்ன, அப்ளிகேஷன் ஆஃப் எ ஃபோர்ஸ் இன் ஆப்ஜெக்ட் ரிசல்ட் இன் எக்ஸ்பான்ஷன் ஆர் கான்ட்ராக்ஷன். ஸோ இது என்னென்னா ஒரு ஸ்பாஞ்சில் ஒரு ரப்பரை எடுத்து நம்ம வந்து அமுக்குறோம் அப்படின்னா அது வந்து என்ன நடக்கும்னா உள்ளே சுருங்கும். அதே சமயம் வந்து அது வந்து சுருங்கிறது என்ன சொல்லுவோம்னா கான்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம். அதே அந்த பால் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து அப்படியே நார்மல் பொசிஷன் வந்துடும். ஸோ அதை வந்து எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபோர்ஸ்னால் கான்ட்ராக்ட் பண்ண முடியும், எக்ஸ்பான்ஷன் பண்ண முடியும், டைரெக்ஷனை மாற்ற முடியும், ஸ்பீடை சேஞ்ச் பண்ண முடியும். அதே இது ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸ் அண்ட் மோஷனுக்கு டிஃப்ரென்ஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த கான்செப்ட் என்னென்னா நட்செல்னு சொல்லுவாங்க. ஸோ நட்செல்லுங்கிறது என்னென்னா ஒரு செல்லுக்கு மேலே இன்னொன்று தொடர்ச்சியாக மாறி மாறி போகிறதுக்கு பேர் நட்செல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்த கான்செப்டில் வந்து ரெஸ்ட்டு, சேஞ்ச் டைரக்ஷன், ஸ்பீடு எல்லாம் பார்த்தோமா. ஸோ அது எல்லாமே ஒரே ஃபோர்ஸுக்குள்ளே வருதுன்னா அது பேர் வந்து நட்செல்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே வரக்கூடியதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். அது வந்து எக்ஸாம்பிள் வந்து பைசைக்கிள்னு சொல்கிறாங்க. இப்போ பைசைக்கிளில் நம்ம வந்து ஏறி உட்காந்து அது பெடல் பண்ணுறப்ப நம்ம லெக் வந்து அந்த பைசைக்கிளில் வந்து ப்ரெஸ் ஆகிறப்ப ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மொமெண்டத்தை ஸ்டாப் பண்ணதுக்கு இன்னொரு ஃபோர்ஸை நம்ம ஹேண்ட் மூலமாக கொடுப்போம், அது பேர் பிரேக். ஸோ இருக்கிற மோஷன் இருக்குது, ஸ்பீடை அப் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், ரெஸ்ட் பொசிஷன் கொடுக்கலாம், அதே ஹேண்ட்பேல் திருப்புறப்ப சேஞ்ச் டைரக்ஷன். ஸோ எல்லாமே இருக்கக்கூடியதுக்கு பேர் என்னென்னா நட்செல்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பைசைக்கிள். ஸோ இப்போ அந்த டைப்போட டீட்டெயில் எக்ஸ்பிரஷனை வந்து பார்க்க போகிறோம். ஸோ லீனியருங்கிறது மோராக ஸ்ட்ரெயிட் லைனில் இது மூவ் பண்ணுறது. அப்புறம் கர்விலீனியர் அப்படிங்கிறது வந்து மூவ் ஸ்ட்ரெயிட் லைன் பட் சேஞ்ச் டைரக்ஷன். ஸோ இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள்னா கிரிக்கெட் பாலை வந்து த்ரோ பண்ணுறப்ப அவங்க ஜஸ்ட்டு த்ரோ தான் பண்ணுவாங்க, ஆனால் அது வந்து ஒரு கர்வ் மாதிரி போகிறது, ஆனால் அது ஸ்ட்ரைட்டாக தான் போய்கிட்டு இருக்கும். கர்வில் போகும் டைரக்ஷன், ஆனால் ஸ்ட்ரைட்டாக போகிறது பந்து. ஸோ இதுதான் கர்வ் லீனியர்னு சொல்லுவோம். சர்க்குலருங்கிறது வந்து மூவ் இன் சர்க்கிள். ஸோ மூவ் இன் சர்க்கிளுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சன் சுற்றி எர்த்து சுற்றுதா, ஸோ அதுதான் மூவ் இன் சர்க்கிளாக. ஸோ அதை வந்து நீங்கள் வீட்டிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னா ஒரு ரோப்பை எடுத்துக்கோங்க. ஒரு ரோப்பில் வந்து ஸ்டோனை கட்டிட்டு நீங்கள் அந்த ரோப்பை ஹேண்டில் வச்சு சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்குலர் மோஷன்னா என்னென்னு புரியும். அதே இது இப்போ ரொட்டேஷனரி மோஷனுங்கிறது மூவ் இன் ஒன் ஆக்சிஸ். இப்போது இந்த ஆக்சிஸில் இப்போ ஒய் ஆக்சிஸில் மட்டும் இருக்குன்னா ஸோ இந்த ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பேர் வந்து ரொட்டேட்டரி மோஷன் சொல்லுவோம். அதே இது ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெண்டுலம்ங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், லேபரட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட். அது எப்படின்னா ஒரு மெட்டல் பாபை வந்து கட்டியிருப்பாங்க ஒரு ராடில். அந்த ராடில் வந்து அந்த மெட்டல் பாபை வந்து ஆடுறப்ப டூ அண்ட் ஃபார்த் வந்து போயிட்டு வரும். ஸோ போயிட்டு வரப்போ ஒரு இடத்துக்கு போய் பிஞ்ச் ஆகுதுன்னா அதே பொசிஷனில் திருப்பி பேக்வர்ட் சைட்லேயும் பிஞ்ச் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஆசிலேஷன் நடக்குதுன்னா அதே லென்த்து தான் இருக்கும், அதே தான் இருக்கும். அடுத்து செகண்ட் ஆசிலேஷனாக அந்த ஃபோர்ஸ் குறைஞ்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதை வந்து டைம் வச்சு கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ டூ அண்ட் பேக் ஃபோர்த்து ஒரே பொசிஷனில் இருக்குன்னா அதுக்கு பேர் ஆசிலேட்டரி மோஷன் சொல்கிறது. ஸோ ஜிக்ஸாக்குங்கிறது இப்போ நம்ம பார்த்தது தான் பியோட எக்ஸாம்பிள் தான் ஜிக்ஸாக் பொசிஷன். ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் நான் பீரியாடிக் மோஷன். இதுவும் மோஷனோட டைப்ஸில் ஒன்று தான். பீரியாடிக் மோஷனுங்கிறது மோஷன் repeated in equal interval of time is called periodic motions. ஸோ ஒரு இன்டர்வல் ஆஃப் டைமுக்கு மோஷன் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு வந்து பீரியாடிக் மோஷன் சொல்லுவாங்க. பழைய காலத்து கிளாக்கு இப்போ இருக்கக்கூடிய நார்மல் கிளாக்கை விட்டு பழைய காலத்து பெல் கிளாக்கை எடுத்து பார்த்தோம்னா அது வந்து கரெக்டாக ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை பெல் அடிக்கும், 2 ஹவருக்கு 2 டைம்ஸ் பெல் அடிக்கும், அதே மாதிரி 12 ஹவர்ஸுக்கு 12 டைம்ஸ் பெல் அடிக்கும். ஸோ இதை மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இன்டர்வல், ப்ராப்பர் இன்டர்வலில் வரக்கூடியது. அதே இது இன்னொரு நம்ம நேச்சுரல் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபுல் மூணும் கரெக்டாக ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை வரும். அதே இது ஹாஃப் மூணு, அப்புறம் திருப்பி நார்மலாக மூணே இல்லாமல் இருக்கக்கூடியது. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து 3 ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ எர்த்தை சுற்றி 3 சுற்றுதா, ஸோ அது வந்து கரெக்டாக சைக்கிளில் போய்கிட்டு இருக்கும். ஸோ அதுவும் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க.
ஸோ அதே இது வந்து நான் பீரியாடிக் மோஷன்னா அன்யூனிஃபார்ம் மோஷனாக இருக்கணும். அப்போ தான் வந்து நான் பீரியாடிக் மோஷன்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு அடுத்த டைப்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மோஷனை படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பீடு அப்படின்னா என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்பீடுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் இந்த இடத்துலேருந்து இந்த பொசிஷனுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ தூரம் இதை கால்குலேட் பண்ணது தான் ஸ்பீடுன்னு சொல்கிறது. ஸோ த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அன் ஆப்ஜெக்ட் இன் ஏ யூனிட் டைம் இஸ் கால்டு ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஸ்பீடுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். ஸோ டிஸ்டன்ஸுக்கு மீட்டர்னு சொல்லுவோம், டைமுக்கு வந்து செகண்ட் சொல்லுவோம். இது வந்து வேரியாகவும் ஆகாது, கிலோமீட்டர் பர் செகண்டும் கூட நம்ம வந்து மாறுறது. இது வந்து நார்மல் எஸ்ஐ யூனிட்டோட ஸ்டாண்டர்ட் யூனிட். ஸோ இந்த ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை டைமுங்கிற ஃபார்முலாவை நம்ம கேல்குலேஷனுக்காக சேஞ்ச் பண்ணி எழுதலாம். அதே இது வந்து எப்படி எழுதலாம்னா ஸ்பீட் இன்ட்டு டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ்னு எழுதலாம். அப்போ வந்து 1/t ஸ்பீட் பை டிஸ்டன்ஸ்னு வராது. ஸோ இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து கேல்குலேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க பண்ணுறது. ஸோ இது எதுக்காக பார்த்துருக்கோம்னா இதில் வந்து 2 டைப் வந்து பிரியுது. ஸோ அந்த 2 டைப்பை பற்றி பார்க்கறதுக்கு தான் ஸ்பீடை வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்கிறது. ஸோ யூனிஃபார்ம் மோஷனுங்கிறது ஸ்பீடு வந்து எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது வந்து யூனிஃபார்ம் மோஷன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ தண்ணி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுது, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் ஓடுது அப்படின்னா அதோட ஸ்பீடு வந்து யூனிஃபார்மாக போகிறது. அதே இது இப்போ நான் யூனிஃபார்ம்னால் இப்போ ஒரு ட்ரெயினில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அந்த ட்ரெயின் வந்து இப்போ மதுரையிலேருந்து திருச்சி போகுதுன்னு வச்சுக்கோங்க. மதுரையிலேருந்து திருச்சி போகிறப்ப மதுரையிலேருந்து அதுக்கப்புறம் மானாமதுரை, சிவகங்கை இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாப் பண்ணி போகும். அது போக அந்த ஒவ்வொரு இடத்துக்கு ஜோனுக்கு போக ஸ்பீடு வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மோஷன் வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா மோஷனோட டைப்ஸை தான் பார்த்தோம். ஸோ மோஷனோட டைப்ஸில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே லீனியர், கர்வ் லீனியர், ஸோ சர்க்குலர் எல்லாத்தையும் பார்த்தோம். அப்புறம் பீரியாடிக், நான் பீரியாடிக் பார்த்தோம். அதுக்கடுத்து யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் பார்த்தோம். ஆனால் இந்த மோஷன்லாம் எந்த இதில் வந்து பேஸ்ட் ஆகிடுதுன்னா ஃபஸ்ட்டு லீனியர் இந்த மாதிரி சர்க்குலர் எல்லாமே வராது, பேஸ்ட் ஆன் பாத்துன்னு சொல்லுவோம். அதே இது பீரியாடிக் நான் பீரியாடிக்னு சொல்கிறது பேஸ்ட் ஆன் டியூரேஷன் சொல்லுவோம். அதே இது இப்போ யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் பார்த்தது வந்து பேஸ்ட் ஆன் ஸ்பீட். ஸோ இது எல்லாமே சேர்த்து இருக்கக்கூடியதெல்லாம் எப்போ சொல்லியிருக்கேன்னா நட்சல்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ நட்சல்ங்கிறது ஃபுல்லாக எல்லா மோஷனையும் சேர்த்து சொல்கிறது வந்து நட்சல்னு சொல்லுவோம். அதை வந்து இன்னொரு விதமாக சொல்கிறாங்க மல்டிபிள் மோஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே நியர்லி சேம் தான். அடுத்து இந்த லெசனோட வந்து லாஸ்ட் டாபிக் ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில் வந்து சயின்ஸ் டுடேன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ சயின்ஸ் டுடேயில் வந்து ரோபோட்டை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரோபோட்டுங்கிறது ரோபோட்டான்ங்கிற நேமில் வந்து பிரியுது. ரோபோட்டாங்கிறதுக்கு நேம் என்னென்னா ஃபோர்ஸ்டு லேபர்னு அர்த்தம். நம்ம என்ன கமாண்ட் சொன்னோம்னா அந்த கமாண்ட்ஸை வந்து அது வந்து செய்கிறது. அதோட மோஷனில் வந்து எல்லா விஷயமும் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து மேனுவலாக ஹியூமன் பண்ணக்கூடிய எரர் ஏதாவது வரலாம், ஆனால் ரோபோட் பண்ணது எப்பயுமே அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு இது இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நம்மளை மாதிரியே திங்க் பண்ணக்கூடிய ஒரு ரோபோட், திங்க் லைக் ஹியூமன் பிரெயின். ஸோ அதுக்கு வந்து அது மாதிரி ப்ரோக்ராம் எழுதி வச்சுருப்பாங்களோ அதுவாகவே யோசித்து அதுவே நம்மளை மாதிரி எல்லாமே பண்ணுறது. ஸோ அதுக்கு அடுத்து இதோட இது ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னா நேனோ ரோபோட்னு சொல்லிட்டு மெடிசின் ஃபீல்டில் வச்சு யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேப்லெட் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி ரோபோட்ஸை வந்து நம்மளுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்குரிய இப்போ கேன்சர் செல் எங்கே இருக்கோ அந்த கேன்சரை போய் அழிக்கும் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் ஸ்கோப்பாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 6th ஸ்டாண்டர்டில் வந்து செகண்ட் யூனிட்டாக இருக்கிறது. ஸோ இதில் ஃபுல்லாக கான்செப்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். இதோட கொஷின்ஸ் வேணுன்னா நீங்கள் வந்து நீங்களாக அந்த புக்ஸை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அட்லைன் பண்ணி பாருங்கள். இந்த கான்செப்ட் வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.